திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இந்தியாவின் தெற்கு எல்லையாகிய கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய சிலை வந்து தமிழக அரசு வந்து நிறுவியிருக்காங்க. விவேகானந்தர் பாறைக்கு பக்கத்துல கடலுக்கு நடுவுல நீர் மட்டத்திலிருந்து 30 அடி உயரத்துல ஒரு பாறை வந்து என்னன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு மேலதான் அந்த சிலையை வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. கீழே இருக்கிற பாறை பாத்தீங்கன்னா கீழே இங்க இருக்கு பாருங்க. இந்த பாறை வந்து என்னன்னா 30 அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 30 அடி உயரம் கொண்ட பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாறை மேலதான் இந்த சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலையை அமைக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு வந்து என்னன்னா இந்த பணியை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொதுமக்கள் பார்வைக்காக 2000ஆம் ஆண்டு வந்து திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2000ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி திங்கள் முதல் நாள் வந்து திறந்து வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 வருஷமா வந்து என்னன்னா இந்த சிலையை அமைக்கிறதுக்காக வந்து என்ன தேவைப்பட்டிருக்கு. பாறையிலிருந்து சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 133 அடி. திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. இதை சொல்றதுக்காக தான் 133 அடியில வந்து இந்த சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. இது திருக்குறளோட மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா. அடுத்தது அறத்துப்பாலோட அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா உணர்த்துவது போல இந்த பீடம் இருக்குல்ல, கீழே இருக்கிற இந்த பீடம் பாத்தீங்கன்னா இதான் பீடம். இது வந்து கீழே இருக்கிறது பாறை. இது 30 அடி. இந்த பீடம் பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 38 அடி இருக்கு. இது வந்து 38 அடி. மேலே இருக்கிற இந்த சிலை பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிலை பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்கும். அடுத்தது இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 70, 25 ரெண்டுத்தையும் சேர்த்தா 95 அடி வந்து இருக்கும். சிலை பார்த்தீங்கன்னா 95 அடி வந்து உயரம் உள்ளதாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பீடத்தோட உட்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த பீடம் நம்ம பார்த்தோம்ல 38 அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு. அந்த மண்டபத்தோட உட்சுவரில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறள் அப்படின்ற விதம் பாத்தீங்கன்னா 133 அதிகாரங்களுக்கு 133 குறள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் சிலையை அமைப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டன்ல இருந்து 8 டன் கல் வரை 8 டன் எடை வரை உள்ள கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 3 டன்லேருந்து 8 டன் வரையும் வெயிட் இருக்கிற கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. மொத்தம் 3681 கருங்கற்கள் வந்து என்னன்னா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருவள்ளுவர் சிலை மட்டுமே என்னன்னா மொத்தம் 7000 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருவள்ளுவர் சிலைக்கு வந்து என்னன்னா செல்வதற்கு படகு வசதி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்தே பார்த்தீங்கன்னா ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே நாள்தோறும் வந்து என்னன்னா பார்த்துட்டு போறாங்க. தமிழோட பெருமை மிகு அடையாளமாக இந்த சிலை பார்த்தீங்கன்னா உயர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.